ஒருத்தன் வந்து கடற்கரையில் நடந்து போய்கிட்டு இருக்கான். கரை ஒருங்குது. எது? ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு ஒன்று கரை ஒதுங்குது. அது அற்புத விளக்கு மாதிரி இருக்கே, தேய்ச்சா பூதம் வருமானு தேய்ச்சி பார்த்துருக்கான். பூதம் வந்துருச்சு. பூதம் வந்துச்சு. உனக்கு 3 வரம் தர்றேன்னா பூதம். ஆனால் சில கேள்விகள் கேட்பேன், கேளுங்க. ஆகச்சிறந்த நண்பன் யார் உனக்கு? யாரோ ஒருத்தன் பேரை சொன்னான். ஆகச்சிறந்த பகைவன் யார்? 2வது கேள்வி. அவனையும் சொன்னான். சரி, இந்த 2 பேர்த்தில் நண்பனை விட்டுரு, பகைவனை கையில் வச்சுக்க. நீ ஒன்று கேட்டீன்னா உனக்கு 10 மடங்கு உன் பகைவனுக்கு போய் சேரும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. என்ன ஓகேவா? டீல் ஓகேன்னா வாங்கிக்க. நீ 1 மடங்கு உனக்கு கிடைக்கும். ஆனால் 10 மடங்கு உன் பகைவனுக்கு கிடைக்கும். கவனமாக இருந்துக்க. சரி, முதல்ல கேட்டான், இந்த உலகத்திலே மிக அழகான மனிதனாக நான் இருக்கணும் அப்படின்னா. ஏய், உன்னை விட 10 மடங்கு அழகாக உன் பகைவன் வந்துடுவான், ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னா. இருந்துட்டு போட்டோம், நானும் ஒரு அழகன் அப்படின்னா ஆயிடுச்சு. 2வது வரம், இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த பணக்காரன், ரிச்சஸ்ட் மேன் நான் தான் அப்படின்னா. உன்னை விட 10 மடங்கு உன் பகைவன். இருந்துட்டு போட்டோம், நான் அதெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னா. எவ்வளவு வஞ்சகம் சூது இவன் கையில் வச்சுருக்கான்னு பாருங்கள். 3வது வரம் என்னன்னு கேட்டான். 3வது வரம் ரொம்ப லேசான வரம் தான். எனக்கு மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னா. அவனுக்கு ஹெவி அட்டாக் வந்து பகைவன் போய் சேர்ந்துட்டான். இதுதான் பகைவனுக்கு அருளுகிற நன்னெஞ்சமாக போகுது. நேருக்கு நேராக உனக்கு பகைவன்னு யாரையா ஒருத்தனை நீ முதல்ல அடையாளம் கண்டுட்டேன்னா அவனுக்கு அருள் செய் அப்படின்னு சொன்னது நமக்கு சொல்லலை, கடவுள்கிட்ட சொல்லலை. போய் நின்று பிரார்த்தனைனா பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? கடவுள்கிட்ட கேட்குறான்? இல்லை. எங்கே நின்னாலும் நீ உன்னுடைய பிரார்த்தனையை உனக்கு நீயே செய்து கொள். ஒரு சிங்கம் காட்டில் அப்படியே வந்துச்சான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது எய்த்தாப்பில் ஒரு நரி ஓரமாக நின்றுருக்கு. ஆய் அப்படின்னு சத்தம் போட்டிருக்கு. உடனே நரி பார்த்துருக்கு. யார் அந்த காட்டிலே வலிமையானவன் அப்படின்னு கேட்டுச்சான். ஐயா, நீங்கள் தாங்க காட்டு ராஜா, உங்களை மிஞ்சி யார் இருக்க போகிறா? சரி போ. அப்படியே போய்கிட்டே இருக்கு. அந்த பக்கமாக ஒரு மரத்தடியில் ஒரு குரங்கு பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கீழே மரத்தடியில் உட்காந்து அதுக்கிட்ட போய் காதுகிட்ட போய் ஆயிட்டோன்னே அது பயந்து கிளகலையாக தாவி கீழே வந்திருக்கு. யார் காட்டுக்கு வலிமையானவன் இந்த காட்டிலையே? ஐயா, நீங்கள் தாங்கய்யா அப்படின்னு. அப்படியே ஜபர்தஸ்தாக போய்கிட்டு இருக்கு. எய்த்தாப்பில் ஒரு யானை வந்திருக்கு. யானைகிட்ட போய் அப்படி நின்றுக்கிட்டு யார் காட்டில் வலிமையானவன் அப்படின்னு தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு அந்த சிங்கத்தை புடி அடிச்சு அப்படி பாடிச்சு அந்த மரத்தில் போட்டு அடிச்சு இங்கே இழுத்து பாறையில் போட்டு மோதி எல்லாம் சல்லி ஆக்கிற மாதிரி ஆக்கின பிறகு அப்படி கம்பீரமாக பார்த்துருக்கு யானை. அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சான், உனக்கு ஆன்சர் தெரியலேன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு ஏன் இந்த பாடுபடுத்துகிற, பொழைச்சி போ அப்படின்ட்டு போச்சான். இது இல்லை பகைவனுக்கு அருள்றது இல்லை. பகைவனுக்கு அருள்வதற்கு கூட அதுக்கு ஒரு வீரம் வேணும். கோழைகள் தான் பொழைச்சி போன்னு விட்டுட்டு போவான்னு இல்லை, வீரம் வேணும். பகைவனுக்கு அருள் செய்வதற்கு அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வீரம் வேணும். நீங்கள் கொடுமைக்காரன்னு யாரை சொல்லுவோம்? நம்மகிட்ட ரொம்ப நாள் பழகினவன், சொந்தக்காரனாக இருப்பான், நண்பனாக இருப்பான். அவன் திடீர்னு நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சுட்டு போயிடுவான், காலவாரி விட்டு போயிடுவான், கவுத்து விட்டு போயிடுவான். அப்போ தான் நமக்கு பற்றிக்கிட்டு எரியும். சில பேர் இப்படி வந்து கும்பிட்டுக்கிட்டே நிற்பான், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னு நிற்பான், ஃப்ரெண்டாக கூட இருப்பான், கண்ணீரை விடுவான், கதறுவான், அழுவான், இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். நம்மளை பார்த்து தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஏமாந்துராதேன்றார். யாருக்கிட்ட? நட்பாக இருக்கிறவன் உங்ககிட்ட போலியாக கூட கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தா அப்படி தொழுதகையுள்ளும் படையுள, அப்படி கையை வெறிச்சான்னா உள்ள ஒரு கோடாரி வச்சிருக்கான்ப்பா, தொழுதகைக்குள்ள ஒரு கோடாரி, அப்படி குனிஞ்சினா போட்டுருவான். ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அது மாதிரி தான் அவன் கண்ணீரே நம்மளை அப்படி பண்ணுவான். இன்னொரு இடத்துல செல்வத்தை தேய்க்கும் படை, அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர், ஏழைகள் அழுத கண்ணீர். எவ்வளோ பெரிய செல்வந்தனையே ஒன்றுமில்லாதவனை ஆக்கி விட்டுருமா. அவன் ஏழைகளை மட்டும் துன்புறுத்தக்கூடாது, அதை சொல்லுவார். இங்கே வந்து என்ன சொல்லுகிறார்? அவன் ஒன்றுமே இல்லாமல் போலியாக கண்ணீர் விடுறானே, அதுக்குள்ளே ஒரு படையை வைத்திருப்பான். அதுக்கு தான் நீங்கள் நம்ம திருக்கோயிலூருக்கு போனீங்கன்னா
மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர், அவருடைய கதை இருக்கு. நம்ம 63 நாயன்மார்களில் திருக்கோவலூரில் மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர். அப்படி ஒரு வெள்ளந்தியான மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் ஒரு சிவனடியார், ஒரு அரசர். சிவனடியார்களை பார்த்த உடனே என்ன கேட்டாலும் செய்வார், அவ்வளோதான். வேற எதுவும் கேள்வியே கேட்க மாட்டார். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமேன்னு சிவஞான போதம் சொல்லும். அது சைவ சித்தாந்தத்தில் பெரிய முக்கியமான சூத்திரம். யாராவது நெற்றியிலேயே விபூதி பூசி சிவச்சின்னங்களோடு வந்தாங்கன்னா அவர்களை சிவனாகவே கண்டு வணங்குவது, அதுதான் பக்தியினுடைய முதல் நிலை அப்படின்னு. இந்த மெய்ப்பொருள் நாயனார் யார் யார் சிவவேடம் தாங்கி வருகிறார்களோ அவர்களெல்லாம் மெய்ப்பொருள், மற்றதெல்லாம் பொய்ப்பொருள் இருந்தவர். அவரை பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பகையரசன் வெல்வதற்காக பலமுறை போர் தொடுத்து வந்திருக்கிறான். வெல்ல முடியல, வீரனை வெல்ல முடியாது. அப்போ என்ன செய்கிறது? அவன் எதுக்கு மயங்குறான் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சிவனடியாராக உடம்பு முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டு வந்து, உனக்கு ஒரு பெரிய தத்துவத்தை, சிவ தத்துவத்தை போதிக்கப் போகிறேன், இங்கே ஓலைச்சுவடி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்தவரை, அந்த புறத்தில் இருந்தவரை எழுப்பி அருகில் உட்கார வைத்து, நான் மேலே உட்காரேன், காலடியில் நீ உட்காரு, உன் மனைவியை அந்த பக்கமாக போகச் சொல் என்று சொல்லி பணிந்து நிற்கும் போது கொண்டு வந்த வாளை வைத்து அவரை கொலை செய்கிறான். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையை பார்த்தோன்னே மெய்ப்பாதுகாவலர் அங்கிருந்து வந்து, கொண்டு விட்டானே நம்ம ராஜாவை, அந்த சாமியாரை விடக்கூடாதுன்னு அவன் வர்றான். தத்தன்னு ஒருத்தன், தத்தா நமர் நம்மால் பக்கத்தில் போகக்கூடாது, அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு விருப்பமானதான் செய்கிறாரு, விட்டுரு அப்படின்றார். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. இப்படி நடந்து போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. ஊருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அந்த கொன்னவனை உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க ஊர் மக்களே, மன்னனுக்கு அப்படின்னா. அப்படி நிலைமையில் கூட உயிர் போய்கிட்டு இருக்க தருணத்தில் கூட தத்தாவை கூப்பிட்டு, மெய்க்காவலனை கூப்பிட்டு, இவரை கொண்டு போய் ஊரை தாண்டி எந்த ஊரும் இல்லாமல் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாருல்ல. இதுதான் உண்மையான பகைவனுக்கு அருளுகிற நன்னெஞ்சம். இதுதான் பகைவனுக்கு அருளுகிற நன்னெஞ்சம். இப்படிப்பட்ட நிலைமை இப்போ அந்த மாதிரி நண்பனுக்கு அருள்றதுக்கே எல்லாரும் யோசிக்கிறானே. இப்போ நண்பனுக்கு அருள்வதற்கு காரணகாரியம் தேடக்கூடாதுன்னு தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். உடுக்கை இழந்தவன் கை எப்படி உதவுகிறதோ அதே மாதிரி நீ வந்து உன் நண்பனுக்கு உதவி செய்யணும். அனிச்சையாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம. அவன் நமக்கு தாக்கல் அனுப்பலை, அவன் நமக்கு ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் வேணாம், இப்போ ஒரு வாட்ஸ்அப்லேயாவது மெசேஜ் போட்டிருக்க வேணாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் நோ ஃபார்மாலிட்டிஸ் நட்புக்குள்ளே. ஆனால் பகைவனுக்கு அருள்வது எப்படி? ரொம்ப கஷ்டமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பகை இல்லாத உலகம், பகை இல்லாத உலகம். யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போரொடுங்கும் புகழொடுங்காதுன்னு கம்பராமாயணத்தில் வசிஷ்டர் ராவனுக்கு உபதேசிக்கிற மாதிரி ஒரு இடம் வருது. நாளைக்கு பட்டாபிஷேகம், நீ பதவியேற்றுக் கொள்ளப் போகிறாய், இந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆக போகிறாய் தசரதனுக்கு பின்னாடின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் வந்து இரவில் அவனுக்கு சில உபதேசங்கள் சொல்லுகிறார் ராமனுக்கு. ராமனுக்கு உபதேசம்னா, ராமன் அவனுடைய சத்திய பராக்கிரமம்னு அவருக்கு பேர். ராமனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க சத்திய பராக்கிரமம். அது என்னன்றதை அப்புறம் சொல்லுவோம். பராக்கிரமம்னா வீரம், சத்திய பராக்கிரமம்னா அவ்வளவு சரியாக இருக்கும், ரொம்ப அறம் சார்ந்த அடிப்படையில் அது இருக்கும். அவர் வசிஷ்டர் சொல்லுகிறார், உனக்கு இளம் ரத்தம், நீ இந்த வயசுலேயே சக்கரவர்த்தி ஆகிட்ட, உனக்கு நான் சொல்கிறேன், எவன் கூடயும் சண்டை போடாத. அப்படின்னா யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் எவன் கூடயும் சண்டை இல்லை, பகை இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டின்னா போரொடுங்கும். உண்மை உலகத்தில் இப்போ அதுதான். யார் சண்டைக்கு வர்றியான்னு சாதாரணமாக இந்த ரோட்டில் போகிறவன் பேசிக்கிற மாதிரிலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ உலகத்தில். உலக அளவில் பெரிய விஷயங்கள், மோதிக்கிறோமா அப்படின்னு கேட்குறான் ஒருத்தனுக்கு ஒருத்தன். எல்லாம் அவனுக்கு இருக்கிற ஆயுதங்கள் அப்படி பேச வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாரோடும் பகை கொள்ளலும் என்ற பின் உனக்கு எனக்கு சண்டை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாவே போர் ஒடுங்கும், நோ வார். சரி, அடுத்தது புகழ் ஒடுங்காது. உனக்கு புகழ் ஒடுங்காது. எப்போ சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் தானே நான் பெரிய ராஜாதி ராஜ பராக்கிரமம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இல்லை,
தாரொடுங்கள் செல்லாது. நின் தானே இருக்கே, உன்னுடைய படை, உன்னுடைய சேனை சண்டைக்கு போயிட்டு போயிட்டு வந்தால் தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சண்டை இல்லைன்னா அது பெருகிக்கிட்டே இருக்கும். உனக்கு தானை இல்லாமல் இருக்கிறதுனால வேரோடு அடங்கல் வேண்டும்னு மற்றவன் நினைப்பான்ல, அந்த நினப்பும் இல்லாமல் போயிடும். உன்னுடைய அரசை நான் வேரோடு ஒழிப்பேன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அன்பை விதை, பகை இல்லாமல் இரு, போர் ஒடுங்கும், உன் புகழ் கூடும், உன் படை பெருகுவதனால உங்ககிட்ட எவனும் சண்டைக்கு வர மாட்டான். வேரோடு கடல் வேண்டும் என்று எவனுமே விரும்ப மாட்டான் போது வேற என்னையா வேணும்னு அருமையாக 4 வரியில் சொல்கிறார் கம்பர். அந்த பாட்டு அருமையான கட்டம். புத்தர் சொல்லுவார், ஒருத்தன் வெல்லுவது தான் குறிக்கோள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீ சண்டை போட்டு உன்னுடைய பலத்தினால் இன்னொருத்தனை நீ ஜெயிச்சின்னா, வலிமையினால் வெற்றி கண்டால், தோத்தவன் இருக்கான்ல சும்மா இருக்க மாட்டான். வீட்டில் போய் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், திருப்பி வலிமையை கூட்டி கொண்டே இருப்பான். அவன் வலிமை குடிச்சுன்னா திருப்பி வந்து அடிப்பான், அவன் உன்னையே தோக்கடிப்பான். அதுக்கடுத்து நீ என்ன பண்ணுவ? நீ வலிமையை பெருக்குவாய், நீ திரும்ப சண்டைக்கு போவ. இந்த போர் ஒடுங்காது. வலிமையினால் வெற்றி காண்போம் அப்படின்னு நினச்சின்னா அன்பினால் வெற்றி காணுங்க. ஒருவரை ஒருவர் அன்பினால் வெற்றி கண்டால் அது அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப சண்டைக்கு வருது அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு கம்பர் சொன்னதை புத்தர் அதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். அப்போ பகைவனுக்கு அருளுகிற தன்மை இருக்குல்ல. இப்போ ராமன் பராக்கிரமம் அப்படிங்கிறான், சத்தியத்தில் அறத்தின் சார்பில். அப்படி ஒரு 2 இடத்த பார்த்தோம்னா நமக்கு ஒரு இடத்துல சந்தேகம் வருது. வாலியினுடைய வதை இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் நாங்கள் பட்டிமன்றம் வழக்காட மன்றம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாலி வதை சரியா அப்படின்னு. ஒருத்தர் வதையும் பாரு, இன்னொருத்தர் மோட்சம்னுவார். ராமன் கொடுத்த மோட்சம் வாலிக்கு. வாலியினுடைய ஸ்டேட்மெண்ட்டே ராமனை நிறுத்தி வச்சுக்கிட்டு கேட்பாரு, எப்பா இருவர் போர் எதிரும் காலை, நீ வந்திருக்க போயிருக்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஒய்ஃபு சொல்கிறா, யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன் அவன் தம்பி, இல்லைன்னா அவனுக்கு எப்படி இவ்வளவு திடீர்னு ஒரு கோபம் வரும், ஒரு வீரம் வரும், சண்டை கூப்பிடுவான். யாரோ ஒருத்தன் கூட இருக்கான், கவனமாக இருங்கன்னு என் ஒய்ஃபு சொல்கிறா. இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் வந்து சண்டை போடுறேன். ஏன்னா ஏன் பராக்கிரமம் என்னன்றது எனக்கு தெரியும். எவனை எதிர்த்து நின்னாலும் பாதி அவனில் பாதி வலிமையும் எனக்கு வந்து சேரும். நான் 1.5 ஆளாக சண்டை போடுவேன், அவன் 1/2 ஆளாக தான் சண்டை போடுவான். அதனால நான் யார்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு அது தயங்கிறது கிடையாது. சண்டை நடக்குதியா, இருவர் போர் எதிரும் காலை. 2 பேர் சண்டை போடுறான், இருவரும் நல் உற்றாரே. இவன் யார்ரா, மூஞ்சிய பாரு வாலி. இவன் யார்ரா, அவன் தம்பி சுக்கிரீவன். டே 2 பேரும் அண்ணன் தம்பிகள்ரா, ஆனால் பகைமை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இருவர் போர் எதிரும் காலை, இருவரும் நல்லுற்றாரே. 3வது ஆளாக ஒருத்தர் இருக்கான்ல, பார்க்குறான்ல வெளியே இருந்து, அவனுக்கு என்ன தோணும்? டே இவங்க பங்காளி சண்டை, இன்னைக்கு சண்டை போட்டுக்குருவாங்க, நாளைக்கு ஒன்றா போயிடுவாங்க, நம்ம சும்மா விலைக்கு விடுறோம்னு போனால் கூட நமக்கு பகை வந்துடும்டா. இவங்க பாட்டு மல்லு கட்டட்ட இவங்களா திருப்பி ஒன்று சேர்ந்துக்குருவாங்க, அவங்க பாட்டு நடத்திக்கிட்டோம்னு பல பேர் கிராமத்துலேயே விட்டு போயிடுவாங்க. அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டைக்கெல்லாம் உள்ளே வரமாட்டான். உனக்கு என்ன பெருசாக கண்டு விட்டேன்னுவான். இவன் 2 தடவை அட்வைஸ் பண்ணான்னா 3வது 2 பேருமே சேர்ந்து சண்டைக்கு வருவாங்க. இருவர் போர் எதிரும் காலை, இருவரும் நல்லுற்றாரே. ஒருவர் மேல் கருணை தூண்ட. எப்பா நீ 3வது ஆள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, பேசாமல் பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதானே. ஒருத்தன் மேலே மட்டும் நீ என்ன கருணையை தூண்டி இன்னொருத்தன் மேலே ஒழித்து வாங்கி, என்ன வரிசிலை குழைய வாங்கி வாயம்பு மறுமத்து எய்தினாய் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை. அதனால் இழுத்து பிடிச்சி அந்த இதை பிடிச்சி அந்த அம்பை ஒளிந்திருந்து என் மேலே கொன்றியே, இது எந்த வகையில் நியாயம்னு தர்மமாகுமா? தக்கிலது என்னும் பக்கம், தகவில்லாதது தக்கிலது அப்படின்னு ஒரு அருமையான சொல்லை போட்டு கம்பனுடைய கூற்றில் வாலி பேசுவதாக வருகிறது. இது ராமன் செய்தது சரியா தப்பான்னு இது இங்கே வழக்காடு மன்றம் இல்லை. இருந்தாலும் அது சத்திய பராக்கிரமம். சத்திய பராக்கிரமம்னா என்ன அப்படின்னா, யார் தவறு செய்கிறார்களோ தவறு செய்கிறவர்கள் திருந்தும் வரைக்கும் அவரோட போரிடுவது, அவர்களோடு சண்டையிடுவது, அவரை எதிரியாக பாவிப்பது, பகை கொள்வது, திருந்தும் வரைக்கும்.
அவன் தோத்து சோர்ந்து போய் என்னால் முடியலப்பான்னு சொல்லும் போது அவன் திருந்திட்டான்னா அவனை மன்னிச்சு அப்படியே ஏற்றுக்கிறது. அப்பையும் அவன் திருந்தலை, நான் அடிபட்டாலும் சாவனே ஒழிய உனக்கு ஒத்து வர மாட்டேன்னா அவனை கொன்றுறது. இதுதான் அந்த சத்திய பராக்கிரமம், வீரம் செலுத்துவதில் இந்த மாதிரி நிலைமை. இது அவன்கிட்ட மறைஞ்சிருந்து கொன்னான், அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். அது தொடர்பு, அது பின்னாடி மற்றவங்ககிட்ட கேட்டுங்க, இன்னும் நிறைய படிங்க, நீங்களே யோசிங்க. இது ஒன்று. இன்னொரு சண்டை இருக்கே, ராவணன் கூட போடுற சண்டை, அதெல்லாம் நேருக்கு நேர அருமையாக. அதில் நீங்கள் பார்க்கும்போது முதல் நாள் போரில் அவன் எல்லா ஆயுதங்களும் இழந்து வெறுங்கையோடு நிற்கிறான். ஆலமரம் விழுதுகளை தொங்க விட்டு இருப்பதைப் போல 20 கரங்களையும் வெறுங்கையோடு தொங்க விட்டு தலையை தொங்க போட்டு அவன் நிற்கிறத பார்த்துட்டு, எப்பா டேய், உங்ககிட்ட ஒரு சேனையும் கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது, கிளம்பு போ, பொழைச்சி போ. இன்று போய் போன்னா மன்னிச்சு விடுறதில்லை, போருக்கு நாளை வா, எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிக்கிட்டு நீயே தகுதிப்படுத்தி கொண்டு தக்க ஆயுதங்களோடும் படை சேனைகளோடும் நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புகிறான் பாருங்க, நாள் குறித்து. அதுதான் உண்மையான பகைவனுக்கு அருளுகிற வீரம். அதுதான் உண்மைக்கான பகைவனுக்கு அருளுகிற வீரம். பாரதி என்ன சொல்லுவார்னா, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினிலே தீ இருப்பதை பூமியில் கண்டோமே. ஒரு புகை அப்படி அப்படி கிளம்பிச்சுன்னா அதுக்கு நடுவில் தீ இருக்குல்ல, அது மாதிரி பகை நடுவினிலே அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றார். இதுதான் புதுமையான சிந்தனை. புகை நடுவிலே தீ இருப்பதைப் போல பகை நடுவிலே எல்லாரும் மனுஷன்தானே, அன்புருவான நம் பரமன் வாழுகிறார். நீ ஒவ்வொரு பகைவனுக்குள்ளும் உன்னுடைய கடவுளை பார். நீ யாரை கடவுளாக விளங்குகிறாயோ, தெய்வத்தன்மை உடையதாக கருதுகிறாயோ, அதெல்லாம் ஒவ்வொரு பகைவன் நெஞ்சுக்குள்ளேயும் இருக்கு. அந்த பகை நடுவில் நம் அன்புருவான நம் பகைவன் நம் பரமன் வாழுகிறான் அப்படின்னு யோசிச்சின்னா பகைவனுக்கு அருள் செய்வாய் அப்படிங்கிறது. இவன் பகைவன், அவன் கேட்டவன், அப்படி இருக்கவன் இப்படி இருக்கவன், அதெல்லாம் கிடையாது. சிப்பியிலே நல் முத்து விளைத செய்தி அறியாயோ, சிப்பியில் நல்ல முத்து விளையும். சிப்பிங்கிறது சாதாரணமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். நல்ல முத்து விளையும்ல, அந்த செய்தி தெரியும்ல. குப்பையிலே மலர் கொஞ்சிடும் குறுக்கத்தி கொடி வளராதோ. குப்பையில் போய் பாருங்கள், குறுக்கத்தி கொடி வளருதையா? நல்ல வண்ண வண்ண பூக்கள், வாசமிகு பூக்கள்லாம் அதில் மலருதில்ல. எல்லாத்துக்குள்ளேயும் அன்பு இருக்குது, வாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டே அப்படி தான் போகும். புதுமையான சிந்தனையோடு அடங்கி இருக்கக்கூடிய பாட்டு. அப்போ இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொல்லும்போது ராமன் அப்படி உச்சத்தில் நிற்கிறான். அவனையும் தாண்டி உச்சத்துக்கு போனான் ராவணன். அதுக்கடுத்து சாக போகும்போது, டேய் சாக போகிறேன், நாசம் வந்துருச்சு, நான் இலங்கை அரசன், சாமகானத்தினால சிவபெருமானையே மயக்கினவன், இமயமலையே அப்படி தூக்கி காட்டினவன், நான் அவ்வளவு பெரிய பக்திமான், நான் வாசிக்கிற யாழையும் வீணையும் கேட்டோம்னா எல்லாரும் மயங்கி போகணும், அப்படி இப்படின்னு பெருமை பேசினவன், 10 தலை 20 கரங்கள் திசை யானைகள்லாம் முட்டை வந்ததை அப்படியே அதுக்கு எடுக்க முடியல. 8 திசையிலிருந்து யானைகள் இவன் நெஞ்ச பிளந்து போடணும்னு அந்த தந்தங்களை கொண்டு அப்படியே அப்படி குத்தி நிற்கிதான், திருப்பி எடுக்க முடியல, விட்டு போக முடியல, அப்படியே அறுத்து விட்டாங்க. எடுத்தா பிரச்சனை ஆகும்டான்னு அறுத்த அப்படியே அப்படியே அதில் கவசங்கள் மாதிரி இருக்கட்டும்னு விட்டாங்க. அந்த அளவுக்கு வீரம். அப்படி இருக்கிறவன் கடைசியாக சொல்கிறான், நாசம் வந்துருச்சு, எனக்கு அழிவு காலம் வந்துருச்சு, நாசம் வந்துற்ற காலை நல்லதொரு பகையை பெற்றேன். நான் பாருங்க, இதுதான் ஹீரோவை விட டிராஜிக் ஹீரோ உச்சத்துக்கு போகிற கட்டம். ராவணன் உச்சத்துக்கு போகிற கட்டம். பகைவன் தான், இவனுக்கு இவன் பகைவன், அவனுக்கு இவன் பகைவன், 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகைவன். நாசம் வருகிற போது நல்லதொரு பகையை பெற்றனால, ஏ அப்பா எங்கடா போயிட்ட ராவணா, எவ்வளோ உச்சத்துக்கு நீ போகிற அப்படின்னு. எப்போவுமே எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன்னு அறிவியல் விதி. எல்லாத்துக்கும் சரிசமமான எதிர்வினை உண்டு. நல்லதுக்கு எதிர்வினை, தீயதும் அதற்கு சமமான பலத்தோடு இருக்கும். அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் படிக்கிற காலத்தில் மெய்கண்ட தேவன்னு இங்கே ஐஏஎஸ்ஸாக இருந்தார்,
அறநிலையத்துறையிலலாம் கமிஷனராக இருந்தாங்க. அவங்க அப்பா தான் எனக்கு ஆசிரியர், மதுரையில் தியாகராசர் கல்லூரியில், சங்கரநாராயணன்னு பேர். அவர்கிட்ட சைவ சித்தாந்தம் நடத்தும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா வாழ்க அப்படின்னு வாழ்த்துறீங்க நீங்கள், உடனே நீங்கள் வாழ்த்திட்டு போனோடனே வெளியே போனோடனே குறைஞ்சது ஒரு 100 ரூபாயாவது நான் கண்டெடுக்கணும். ஐயா வாழ்த்திட்டார், ஒரு 100 ரூபா எனக்கு கிடைச்சி சந்தோஷம். பெரிய ஞானிகள், தவசிகள், துறவிகள், பெரிய அறிஞர்கள் வாழ்த்துறோம். வாழ்த்துன உடனே உனக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும், கைபேல் பலன் கிடைக்கணும். அப்படி கையை காமிச்சாருனாவே ஒரு 10 ரூபா தாள் கையில் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும். ஆனால் அந்த கெட்டவன் இருக்கான்ல, வெள்ளைச்சட்டையாக போட்டிருக்க அப்படின்னா அடுத்த தெருமுக்குக்கு போகிறதுக்குள்ளே ஒருத்தன் சகதியை கொண்டு வந்து சத்துன்னு அடிச்சுட்டு போயிடுறான். 2 வீலரில் வந்து இந்த வெள்ளைச்சட்டை கருப்பு சட்டையாக மாறி போகுது. இது மட்டும் கண்ணு வைக்கிறது மட்டும் உடனே நடக்குதே. கெட்டவன் கண்ணு பட்டா உடனே நடக்குதே, நல்லவன் வாழ்த்தினா நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் எதிர்வினை உண்டு, எல்லாத்துக்கும் எதிர்வினை உண்டு. நீ எவ்வளவு நல்லவனாக இருக்கிற அவ்வளவு தீமை உன்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கே. நீ உன்னை சுற்றி ஒரு ஒளி வட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அது நல்ல செயல்களாகவோ, நல்ல ஆன்மீக சிந்தனைகளாகவோ, பக்தியாகவோ, நல்ல சிந்தனைகள் வச்சாவே போதும். இப்போ கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் படம் வரைகிறோம்ல, அருளாளர்களுக்கு பின்னாடி ஒளிவட்டம் வரைகிறோம்ல, அது மாதிரி நமக்கு நாமே உருவாக்கிக்கிறோம்னா என்ன செய்யணும்? நல்ல செயல்களை செய்யணும், நல்ல பேச்சுக்களை பேசணும், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கிறணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா தீயது நம்மளை வந்து அண்டாது. அந்த மாதிரி நிலைமைகள். அதனால் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிர் வில்லனாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சம பலம் உண்டு. அதில் வந்து அருள் செய்கிற, பகைவனுக்கு அருள்கிற அந்த தன்மை ராவணனுக்கும் இருந்தது அப்படிங்கிறதான். வீரம் வந்து சத்தியபராக்கிரமன்றது வந்து அப்படி. நம்ம தமிழ் வீரம் ஒரு பாட்டு நான் படித்தேன், ரொம்ப அற்புதமான பாட்டுங்க. நலங்கிள்ளி பாட்டு, சோழ நலங்கிள்ளி பாட்டு. நெடுங்கிள்ளிங்கிறவன் அவனுக்கு சொந்தக்காரன் தான். அவன் சண்டைக்கு வர்றேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாட்டில் 3 வீரம் இருக்குன்னு ஒரு திறனாய்வாளர் சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான திறனாய்வு அது. இந்த பாட்டில் வீரம் வேண்டும். எதுக்கு? அருள் காட்டுவதற்கு வீரம் வேண்டும், பகைவனுக்கு அருள் செய்வதற்கும் வீரம் வேண்டும். என்ன சொல்கிறாரு? அடிச்சு போடுவேன், உதச்சி போடுவேன், அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவேன்னு அவன் அங்கே வீர முழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் பாடுகிற பாட்டு, புறநானூரில் இருக்கக்கூடிய பாட்டு, ஏய் அவன் என்னப்பா அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறார், பாட ஆரம்பிக்கிறார். நல்ல பாட்டு. எல்லா தமிழர்களும் அதை குறித்து வச்சுங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி அதை யோசிக்கணும், எப்படி தமிழர்கள் வீரத்தை எப்படி கடைப்பிடிச்சிருக்காங்கன்னு. இப்போ மெதுவாக வந்து மெல்ல வந்து என் நல்லடி பொருந்தி ஈ என இறக்குவராயின் அப்படி வந்து கேட்டான்னா, முரசுகளை தாயத்து அரசோ தஞ்சம், கொஞ்சம் குடியா ஒரு ராஜ்யத்தை எனக்கு குடுன்னு வந்து லேசாக கையேந்து நின்னான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே இந்த முரசுகள் தாயத்து இந்த அரசாங்கம் முழுவதையும் அவனுக்கு கொடுத்துருவேன். இன்னுயிராயினும் கொடுக்குவேன், என் உயிரை கூட கேளு கொடுத்துருவேன். ஆனால் இந்நிலத்து ஆற்றல் உடையோர் ஆற்றல் போற்றாது. இந்த உலகத்தில் எவன் வீரத்தோடு இருக்கான், எவன் படைகளோடு இருக்கான் அப்படிங்கிறது தெரியாமல் தெள்ளுதின் துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. தூங்குகிற புலியை ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இடறிட்டார்னா விடுமா? அது முழிச்சு பார்த்து அவரால் ஓடவும் முடியாது, விரட்டி விரட்டி அடிச்சு காலி பண்ணோம். அது மாதிரி அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அழிக்காமல் விட மாட்டேன். அப்படி எப்படி அப்படின்னா, இந்த களைதின் யானை இருக்குல்ல, போய் மூங்கில் காட்டுக்குள்ளே பூந்து யானை பூந்தா என்ன ஆகும்னா சிக்கிறத பூரா அடித்து சாப்பிடும். களைனா மூங்கில், அதை வந்து திங்கிக்கிற யானை கால் அகப்பட்ட பெரிய யானை அந்த மூங்கி காட்டுக்குள்ளே போய் அடித்து அடித்து அடிச்சுன்னா அப்படியே வன் திணி நீன் முளை அந்த முளைச்சி வருகிறது கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது மாதிரி அவனை வருந்த புறேனாயின் அவனை அப்படி அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணாமல் விட்டன்னா, தீதில் கொள்கை பல்லிரும் குந்தல் மகளிர் பொருந்தா நெஞ்சம் காதல் கொள்ளா நெஞ்சத்தை உடைய பெண்கள் அவர்களுடைய ஒல்லா முயக்குடை குழைகையன் தாரே. நான் அணிந்திருக்கிற மாலை
என்னிடத்தில் அன்பு கொள்ளாத பெண்ணிடத்தில் நான் அவளை தழுவி என் தார் குலைந்து போவதாக அப்படின்னு முடிக்கலாம். இதில் என்ன 3 வீரம்னா, முதல் வீரம் கொடை. பாரியினுடைய கொடையை பற்றி சொல்லும்போது கபிலர் பாடுவார், எப்பா நீங்கள் மூவேந்தர்கள் மொத்தமாக வந்தாலும் அசைக்க முடியாது எங்கள் பரம்பு மலையை, எங்களை ஜெயிச்சுட்டுலாம் போக முடியாது. நீ யானைப்படையோட வா, தேர்ப்படையோட வா, எங்கள் பரம்பு மலையில் ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு யானையை கட்டி வை, மிரட்டு, முற்றுகையிடு, தேர்களை கொண்டு ஒவ்வொரு வயல்லையும் நிப்பாட்டு, வந்துடுவோம், கொண்டு விடுவோன்னு மிரட்டு, உருட்டு, எல்லாம் பண்ணு. முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு கேட்குறியா? கபிலர் சொல்கிறார், எப்படி ஜெயிக்கணும்னா ஒன்றும் வேணாம், ராஜாக்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்காரம்மாங்களோடு சேர்ந்து வேஷங்களையெல்லாம் மாற்றுங்க. ஆடவாரம் அண்ணாச்சிங்கிற மாதிரி உங்களை உடுப்புகள் உடைகள் எல்லாத்தையும் இசைக்கருவிகள்லாம் கையில் ஏந்திக்கிட்டு ஆடு நீர் பாடுவீர் போல் ஒரு பாடி நீ அது மாதிரி நின்றுக்கிட்டு நீ ஆடி பாடி எங்ககிட்ட கேட்டிங்கன்னா மொத்த பரம்பையும் உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான் அப்படின்வான். அது அப்படி வீரத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ கொடை வீரம் இது கேட்டினா எல்லாத்தையும் கொடுப்பேன், என் உயிரையே கொடுப்பேன்யா. படை வீரம் எனக்கு எப்படி நான் அடிப்பேன் உதப்பேன்னு சொல்கிறது. 3வது நடை வீரம்ன்றதான் சிறப்பானது. நடை என்பது நடத்தை சார்ந்தது. ஒரு மனிதன் நடத்தையில் சிறந்தவனாக இருக்க வேண்டும், அதுதான் சிறந்த அழகு. ஒரு துறவி தன்னுடைய சீடன் ஒருத்தனை கூப்பிட்டார். அவங்க ஆசிரமத்துக்கு போயிருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 35 வயசு. அவனை கூப்பிட்டு கேட்டார், நீ மெரினா பீச்சில் நின்றுக்கிட்டு இருக்க, உன் மனைவியோடு நின்றுக்கிட்டு இருக்க, 35 வயசுனா அந்த பொண்ணுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், 2 பேரும் நிற்கிறீங்க. அப்போ ஒரு அழகான பொண் அந்த கடற்கரையில் உன்னைய நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப அழகான பொண்ணு. சரி, அந்த பொண்ணை பார்ப்பியா அப்படின்னு கேட்குறாரு துறவி. நல்லா பார்ப்பேன், அவள் என்னைய நோக்கி வரும்போது நான் பார்த்தானே ஆகணும் அப்படின்னா சீடன். சரி, அவள் உன்னைய கிராஸ் பண்ணி பின்னாடி போயிட்டா, இப்போ நீ திரும்பி பார்ப்பியான்னு கேட்டார். அடுத்த கேள்வி, என் மனைவி என்னைய பார்க்கலைன்னா நான் அவளை பார்ப்பேன்னா. உண்மையை ஒத்துக்கிறணும்ல, சாமியார்கள் முன்னாடி, துறவிகள், குரு முன்னாடி ஒத்துக்கிட்டான். சரி, ஓகே. அந்த பொண்ணோட நினைவு உன் மனசில் எவ்வளவு நாளைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்டார். அந்த பொண்ணோட நினைவு அடுத்த ஒரு அழகான பொண்ணை பார்க்குற வரைக்கும் நிற்கும், அவ்வளோதான், மாறிக்கிட்டே இருக்கணும். குட். இப்போ எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் விழுப்புரத்தில் இருக்கார், நல்ல வசதியானவர், நல்ல மனிதர், நல்ல அன்பர். அவருக்கு நான் சென்னையிலேருந்து ஒரு புஸ்தக கட்டு கொடுத்து அனுப்புகிறேன், உங்ககிட்ட பேருந்தில் போய் கொடுத்துட்டு வா அவரை பார்த்துன்னு. அவர் வர்றாரு, நீ புஸ்தகங்களை வாங்கிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வர்ற இங்கே விழுப்புரத்துக்கு ஒரு பெரிய பங்களா, கதவை திறந்தால் 10 காரு நிற்கிது, ஏசி காரு, 10லேயும் டிரைவர் ரெடியாக நிற்கிறாங்க, அவ்வளோ வசதியான வீடு. அவரே கதவை திறந்து வரவேற்புறையில் உட்கார வச்சு, ஐயா கொடுத்து அனுப்பிச்சாங்களான்னு வாங்கி வச்சு உனக்கு தண்ணி கொடுக்குறாரு, காஃபி கொடுக்குறாரு, சாப்பிட்றியான்னு சொல்லி இரவு உணவு அவரே சொந்த கையால் பரிமாறுறாரு. பரிமாறி முடிச்சுட்டு எப்போ போகிறீங்க ஊருக்குன்னு கேட்குறாரு. எப்படி போகிறீங்கன்னு கேட்குறாரு. பேருந்தில் வந்தேன், பேருந்துலேயே போவேன்னு நீ சொல்கிற, இவ்வளோ தூரம் எதுக்கு நீங்கள் அலையிறீங்க, நமக்கு கார் இருக்குன்னு ஏசி காரில் டிரைவரை போட்டு வாப்பா பாபு ஏறு, ஐயாவை ஏற்றிட்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கே இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி உன் ஃபோனில் போட்டு அவர்கிட்ட கூட நான் பேசுகிறேன், போயிட்டேன், இறங்கிட்டேன். இப்போ இந்த விழுப்புரம் மனிதர் இருக்கார்ல, அவரை உன் நினைவில் எவ்வளவு நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருப்பேன்னு கேட்டார். என்னங்க இப்படி கேட்டீங்க, மனுஷனை மறக்க முடியுமாங்க, என் ஆயுசு உள்ள வரைக்கும் மறக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னான். நண்பர்களே, அழகான அங்கங்கள் அவ்வப்போது நினைக்கப்படுமே ஒழிய அழகான நடத்தைகள் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் நினைக்கப்படும், கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிறார். சில நேரங்கள் பார்க்கும்போது என்னப்பா இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தாருன்னா அவர் 2 வருஷம் 2 மாதம் எப்படி அவர் ஒரு சர்வீஸ் போட்டாருன்னு ஒவ்வொன்றும் ஒரு முன்னுதாரணமாக மாறி போகும். அதான் நடத்தை, அழகான நடத்தை. இப்போ எப்படி பேசுவது, என்ன பேசுவதுன்னு ஒரு அருமையான புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார். அதை பற்றி ஒரு இதில் திருச்சியில் விமர்சனம் பண்ணும்போது நான் சொன்னேன், இனிமேல் ஈபிகோ மாதிரி ஏபே ஏபே, என்ன பேசுவது, எப்படி பேசுவது, இதில் இத்தனாம் பக்கத்து பிரகாரம் இந்த பேச்சு சிறப்பாக இருக்குதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த புத்தகம் பயன்படும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு உதாரணமாக இருப்பது நடை வீரம்.
மனசுக்கு ஒவ்வாத பெண், மனதில் நெஞ்சத்தோடு காதல் கொள்ளாத ஒரு பெண், பல்லிருங்கூந்தல் மகளிர். அவள் ரொம்ப அழகாத்தான் இருக்கா, ஆனாலும் தீதில் நெஞ்சத்து காதல் கொள்ளா பெண், அந்த கொள்கை இல்லாதவள். அவள் என் மார்பை குலைத்து, என் மார்பு தாரை குலைத்து அணிந்திருக்கிற மாலை குலைக்கும்படியாக நான் நடந்து கொள்வேனாக அப்படின்னு சொல்லும்போது அந்த நடையிலிருந்து பிசைகினவன் எவ்வளவு கேடு அடைவான்றதை அவன் சொல்கிறான். அப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி வாழ்வை நினைப்போர் தாழ்வை நினைத்தால் வாழ்வு நேரொக்குமா? இதெல்லாம் பாரதியாருடைய கவிதை. வாழணும்னு நினச்சிட்டு ஒரு செயலில் இறங்குறிய இந்த பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான். நீ வாழ்வை வாழ வேண்டும் என்று நினைத்து இறங்கிவிட்டாய், அதில் தாழ்வை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்வை நேரொக்குமோ? நீ வாழ்கிறதுன்னு அர்த்தமா? சில பேர் அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப தன்னை பற்றியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சினிங்கி சினிங்கி அழுதுகிட்டே இருப்பாங்க, நரக குழியில் கிடக்கிற மாதிரியே கிடந்துக்கிட்டு இருப்பாங்க. வாழணும்னு முடிவெடுத்துட்டியா, வாழ்ந்து காட்டு. திருவள்ளுவர் பாரதி சொல்லுகிற வார்த்தை அது. வாழணும்னு முடிவெடுத்தா வாழ்ந்து காட்டு. வாழ்வை நேரொக்குமா? பிறர் தாழ்வை தாழ்வதற்காக பிறருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எவன் பிறர் தாழ பண்ணுகிறானோ அவன் தான் அழிந்து போவான் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. அடுத்தவர் வீழ வேண்டும் நினைக்கிறவன் தான் வீழ்ந்து போவான். அது அழகான, எவ்வளோ பெரிய இன்னைக்கு சொல்லக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு வேண்டிய எல்லா தத்துவமும் அந்த பாட்டில் நிற்கிது. அழகாக சொல்லுது. மகாத்மா காந்தியடிகள் இந்த பகைவனுக்கு அருள்வாயில் அருமையான உதாரணம், பல நிலைகளில் சொல்லலாம். அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் அகிம்சை அப்படிங்கிற ஆயுதம். தென்னாப்பிரிக்காவில் ஒரு வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு இந்த விடுதலை போராட்டம், போரிடுவது, இனத்திற்காக உரிமைக்காக போரிடுவது என்கிற ஆயுதங்கள்லாம் அவர் கையில் கிடைக்கிது, ஒவ்வொன்றா கிடைக்கிது. போராட்டம் நடத்துகிறார். அங்கே இருக்கிற கருப்பின மக்களுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு முறை அந்த அரசாங்கத்தோடு, தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தோடு ஏதோ ஒரு இதில் உடன்பாடு கையெழுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கார். அந்த உடன்பாடு கையெழுத்திட்டது ஒரு சில தீவிரவாதிகளுக்கு பிடிக்கலை. நம்ம ஆட்கள் தான், இந்தியர்கள் தான், அவங்களுக்கு அது பிடிக்கலை. காந்தி ஏன் நம்மகிட்டலாம் கேட்காம இதை பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம். அவர் பொதுநலம் கருதி அந்த இதில் கையெழுத்து போடுறார். அப்படி கையெழுத்து போட்ட பிறகு ஒரு 2 நாளில் வெள்ளையர்கள் வாழக்கூடிய ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். குறுகலான சந்தை, அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கார். எதிர்த்தாப்பில் நம்மால் ஒருத்தன் இந்தியாவில் இருந்து அங்கே வாழக்கூடியவன், மீர் ஆலம்னு பேர். அவன் எதிர்த்தாப்பில் வர்றான், காந்தியை பார்க்குறான். இந்த ஆள் தானே இதில் கையெழுத்து போட்டவர். நேருக்கு நேராக போய் மூஞ்சியில் ஒரு குத்து விட்டான், அடித்தான், கீழே தள்ளினான். நல்ல அடி, முகமெல்லாம் வீங்கி போச்சு, காயமாகி போச்சு, உதடெல்லாம் பேர்ந்து போச்சு, ரத்தம் ஒழுகுது. மயங்கி விழுந்துட்டார் காந்தி. யாருமே இல்லை தடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே வெளியே அந்த பக்கத்தில் இருந்த வெள்ளையர்களெல்லாம் வீடுகள்லேருந்து ஓடியாந்து காந்தியை தூக்கி ஒரு டாக்டர் வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அந்த மீராளத்தையும் பிடிச்சி அங்கே இதே வச்சுக்கிட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியெல்லாம் போட்டு இந்த கிழிந்திருக்கிற உதடை தைக்கிறதுக்கு அப்படி தைச்சிக்கிட்டு இருக்கும்போது வலியோட கண்ணை முழிச்சு பார்க்குறாரு காந்தி. மீராளம் மீராளம் மீராளம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காந்தி. டோன்ட் வரி. யார் அங்கே இருக்க வெள்ளையர்கள் சொல்கிறாங்க, அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டோம், அவருக்கு வேண்டிய தண்டனையை போலீஸ் கொடுத்துரும் அப்படின்னு இந்த சுற்றி நிற்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இல்லை, அவன் என்னத்துக்கு அவன் செஞ்சான், அவனை போலீஸில் ஒப்படைக்காதீங்க, அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்கன்னு எப்போ அடிபட்டு கிடக்கிற போது அப்போ மேலே வெள்ளைக்காரன் தலைகளாக தெரியுது. படுத்த படுக்கையில் தையலில் காந்தியடிகள் படுத்திருக்காரு. இவர் முகத்தை பார்க்கும்போது அந்த வெள்ளையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இயேசுநாதர் பிறந்து இப்படி படுத்த படுக்கையில் கிடந்து மீண்டும் ஒரு பைபிளை நமக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறாரோ என்று யோசிக்கும்படியாக நடந்தது அந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மன்னித்து விடுவது அது ஒரு பெரிய, அது பகைவனுக்கு அருள்வது. திண்ண வரும் புலியினை பார்த்தாலும் அன்போடு அதிலே அன்பு காட்ட பழகிக்கொள். திண்ண வரும் கண்டால் அன்போடு சிந்தையில் நிறுத்திடுவாய். புலி திண்ண வருது, அதை எப்படி நீ என்ன பண்ண முடியும்? அடிக்க போனால் அதை அடிச்சு கொடுமே. ஒரு அதோட முடிச்சிடலாம், முடிய போது ஒரு 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 குருநாதர்
ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோகா ப்ராக்டிஸு, தியான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய சீடரோட நடுக்காட்டில் போய்கிட்டு இருக்காங்க. நல்ல அடர்ந்த வனப்பகுதியில் போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்கிறாரு, ஏதோ கேட்டுக்கிட்டு அந்த பையன் போய்கிட்டே இருக்கான். கொஞ்சம் முன்னாடி குருவும் பின்னாடி சீடனுமா போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பையன் சொல்கிறான், சீடன், குருநாதா அப்படியே போய்கிட்டே இருங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, நம்ம 2 பேருக்கும் பின்னாடி ஒரு புலி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா. இப்போ என்ன செய்யணும் மட்டும் பேசிக்கிட்டே போங்க, வேற ஒன்று திரும்பி பார்த்தீங்கன்னா அடிச்சிடும் அப்படின்னா இவன். அது ஏற்படுத்துகிற பீதியை விட இவன் ஏற்படுத்துகிற பீதி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த குருநாதர் சொன்னார், 3 ஆப்ஷன் இருக்குடா, அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இப்படி சொன்னோம்னாவே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மனசு. ஏன்னா எவையேனும் யாதானும் 3னுக்கு பதில் எழுதுக அப்படின்னா 3மே தெரியலன்னா என்ன பண்ணுறது? 3 ஆப்ஷன், 3 கேள்விகளுக்கு பதில் எழுதுனா எல்லாம் வந்துருச்சு, அப்படிலாம் வந்துருச்சு. ஒரு பையன் கொஸ்டின் பேப்பரை வாங்குகிறான், வாங்கி பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறான். ஏண்டா அப்படின்னு, ஒரு ஆன்சரும் தெரியலையடா அப்படின்னா. அதுக்கு நீ அழுகக்கூடாது, இதை திருத்துவாரில் ஒருத்தர், நீ எதையாவது எழுதி வை, அவர் கண்ணீர் விடுறதை பார்க்கணும். இதான் பகைவனுக்கு அருளுதல் அவனுக்கு. இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. 3 ஆப்ஷன் இருக்குன்னாரு குருநாதர். சொல்லு என்ன அப்படின்னா, சொல்லுங்க குருநாதா. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம்ல, நான் முன்னாடி நீ பின்னாடி, பின்னாடி புலி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இருக்கா, ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே நின்று 2 பேரும் நின்றுவோம். புலி அப்படியே கிராஸ் பண்ணோம். சில நேரம் அதுக்கு மூடு இருந்தால் அப்படி திரும்பி பார்க்க, இல்லைன்னா அது வாட்டுக்கு போயிடும், நம்ம நின்றுட்டோமே அப்படின்னு போயிடும். இதில் 99.99% வாய்ப்பு இல்லை, முடிஞ்சிடும் நம்ம கதை. 1. 2வது ஆப்ஷன், அப்படியே ஓட ஆரம்பி. எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஓடுறேன், நீ முடிஞ்ச அளவுக்கு ஓடி வா. இதுலேயும் 100% வாய்ப்பு இல்லை. நம்மளை விட புலி வேகமாக ஓடியாந்து நம்மளை காலி பண்ணிடும். 3வது ஆப்ஷன், அப்படியே நடந்துக்கிட்டே தியானத்தை ஆரம்பி. தியானத்தை ஆரம்பி, கண்ணை மூடிக்கிட்டே நட. உன்னை உன்னிலிருந்து வெளியே கொண்டு வா, உனக்குள்ளிருந்து உனக்கு வெளியே கொண்டு வா. உன்னை சுற்றி சுழல விடு அந்த மனசை. அப்படியே அந்த வனம் முழுவதும் சுழல விடு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுழல விடு. சுழல விடு அன்புனால எல்லாத்தையும் அப்படியே தியானத்தினால அப்படியே சுழல விட்டு கொண்டு நடந்து கொண்டே இரு. அப்படி சுழல 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 என்ன ஆகும் தெரியுமா? எல்லாத்தையும் உனக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். மரம், செடி, கொடி, உள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் உனக்கு ஆட்பட்டு போகும். அப்போ இந்த புலி மட்டும் தனியாக போயிடுமா? அதுவும் ஒன்றில் ஒரு ஆளாயிரும். அப்படி வரும்போது நீ பகைவனுக்கு அருள்வது மட்டுமல்ல, பகைவனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்கிற ஒரு புதிய தத்துவத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.